ஹாய் ஆல். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து யார மாதிரி இருக்கணும்? இல்ல இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரு? அப்படின்னு ஜஸ்ட் கேட்டீங்கன்னா, நான் வந்து காமராஜர் ஐயா தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இவங்களோட கேரக்டர் ஓகே இவங்களோட பண்புகள் ரொம்ப பிடிக்கும். இவங்க நினைச்சா வேற ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கலாம். பட் இவங்க ஒரு சில தியாகங்கள் பண்ணாங்க ஒரு சிலருக்காக. ஸோ எனக்கு வந்து அவங்களோட பண்புகள், அவங்களோட கேரக்டர், அவங்க பண்ண ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கனால ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். அவங்களால யூஸ் பண்ணிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணல. நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க நாலேஜ் எல்லாத்தையும் யோசிக்கும்போது இவங்களால இருக்க முடியாது இந்த காலத்துல நான் ஒத்துக்கிடுதேன். ஆனா அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாகம் எனக்குள்ள. ஓகே பிகாஸ் ஹீஸ் நாட் நவ் லிவ். இவங்க இப்ப இல்ல. ஆனா அவங்களோட அந்த பேரு, அவங்களோட அந்த பண்ண ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இப்ப வரைக்கும் எல்லாரோட மைண்ட்லயுமே இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் அதனால இப்ப வரைக்கும் அந்த பலன்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே அதாவது இவங்க அப்ப பண்ண ஒரு சில சிஸ்டம்ல சேஞ்சஸ் இப்ப வரைக்கும் இருக்குது. அந்த இதுல இருந்து வரவங்க ஒவ்வொருவருமே அத யோசிக்கும்போது எனக்கு அதான் இவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இவங்களோட கேரக்டர் ரொம்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. த கிரேட் மேன்.